ஒவ்வொருத்தரும் டிரைவிங் படிக்கும்போது ரிவேஸ் கியர் சொல்லி தருவாங்களோ கேட்காங்க. நம்ம டிரைவிங் ஸ்கூலில் ரிவேஸ் தாங்க ஸ்பெஷலு. அதுக்காக இந்த வீடியோவில் வெரைட்டிஸ் ஆஃப் ரிவேஸ் கியர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிவேஸ் கியர் எடுக்க போட்டிருக்கேன். வாங்க வீடியோ போய் பாருங்கள், தெரியும். ஹாய், என்ன செய்ய போகிறீங்க? இப்போது டெட் எண்டு, மூவிங் பாயிண்ட்டு, மூவிங், ஃப்ரீ மூவிங், அப்புறம் பார்க்கிங், அதுக்கப்புறமா ரிவர்ஸ் எல்லாமே தெரியும். எடுத்துருவீங்க, எடுங்க போகும். இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு இப்போ நம்ம கியர் போட்டுக்கலாம். இப்போ இருக்கிறது வந்து டெட் எண்டு. டெட் எண்டுன்னா என்ன அர்த்தம்? டெட் எண்டுன்னா பெடலும் போகாது, வண்டியும் போகாது. அதாவது கிளச் பெடல் ஃபுல்லாக எண்டில் நிற்கிது. பெடலும் போகாது, வண்டியும் போகாது. அது வந்து வண்டிக்கு பவர் வருமா? வராது. வண்டி வெயிட் எதுவுமே, இன்ஜின் வெயிட் எதுவுமா? வண்டி வெயிட் தான் அதிகம். அப்போ வண்டி போய் இன்ஜினில் முட்டலாமா? முட்டக்கூடாதுல்ல. நீ அடிக்கடி டம்மு டம்னு விடுது, அது போய் முட்டுது. அதான் அங்கே கிளச் பிளேட்டுக்கும் வேலை வரும், இன்ஜினுக்கும் வேலை வரும். அதான் முட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம். புரியுதா? முட்டை நைஸாக எடுப்போம். கரெக்டாக மூவி பாயிண்ட் நிப்பாட்டி மூவி பாயிண்ட்டை செக் பண்ணி காட்டு. 5 பாயிண்ட் செஞ்சு காட்டு. என்ன பார்த்துட்டு கேட்போம்? மூவிங் பாயிண்ட். மூவிங் பாயிண்ட் எதில் வரும்? மூவிங் பாயிண்ட் கிளச்சில் வரும். சத்தமாக சொல்லு. இங்கே மைக்கு கேட்க மாட்டேங்குது. அதுக்கு கூட ஒரு முடி கணக்கு கூட விடக்கூடாது. மூவி பாயிண்ட் கரெக்டாக இருக்கா? எங்கே பிரேக்கு நைஸாக மீதி? பிரேக்கை மிஷின் பாட்டு. என்ஜின் ஆஃப் ஆகிருக்கா? விடு. மூவ் ஆகுதா? அப்போ மூவி பாயிண்ட் கரெக்டாக இருக்குது, சந்தேகம் இல்லை. அது வருமா? இப்போ ஃபுல்லாக கிளச்ச விட்டு. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் மூவிங். அடுத்த என்னது? அடுத்ததான் ஆக்சிலேட்டர் கொடுப்போம். கொடு. அது வந்து ஃப்ரீ மூவ். இப்போ அடுத்ததா பார்க் பண்ணணும். பார்க் பண்ண நம்பர் 1 என்னது? ஃபர்ஸ்ட் கிளட்ச் நல்லா வைக்கணும். அதுக்கு பிரேக் ஸ்டீரிங் போதே வரும்போது நிப்பாட்டணும். அதுக்கப்புறமா பிரேக் வந்துச்சு. அப்புறம் நியூட்ரல் பண்ணணும். இப்போ இது என்னது? பார்க்கிங். 1 கிளச்சு, 2 ஓரமாக நிப்பாட்டுது, 3 நியூட்ரல் பண்ணுது. சரி, இப்போ ரிவேஸ் கியர் போகலாமா? போப்போம். 1 2 3. ரிவேஸ் கியர் அதிகமாக எதில் பிரச்சனை வரும்? ஸ்டியரிங்கில். எத்தனை பர்சன்டேஜ்? 60%. அடுத்ததான் 20% ஐ சைடு, 20% மூவிங். நல்ல பின்னாடி திரும்பி பாரு. கூட இங்கே செக் பண்ணிக்கோ, வண்டி லெவல் ஒழுங்காக போதுன்னு. காலை பிரேக் வச்சு கீழே கூடாது. பிரேக்கு கிளச்சு போட்டு. நான் பிரேக்கில் கிளச் எதுவும் கால் வச்சுக்கணும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நீ கண்ட்ரோல் பண்ணது அப்படி தானே? ஆமாம். இன்ஜின் சத்தம் கேட்கலாமா? கேட்கக்கூடாது. கேட்டால் குழந்தை உன்னை ஏற்று பேசணும்னு அர்த்தம். கேட்டால் அணிச்சிடும். லெஃப்ட்டை போகிற பாரு. சத்தம் கேட்கலையா? இப்போ கேட்கல. வருமா? லெஃப்ட் ஓரமாவா? ரைட்டு. எடுத்துலாமா? இது கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா? இது ஈஸியாக தான் இருக்குது. லெஃப்ட் வருமா? கிளச்சு, பிரேக்கு, நியூட்ரல். கிளச்சு, பிரேக்கு, நியூட்ரல். ஸ்ட்ரைட் ரோஸ் எடுத்துட்டியா? மறக்காத. நியூட்ரல் படிச்சோம், தேடிக்கர் போடுது. ஒரு கிளிக் தானே, சொல்லிக்கோமா இல்லையா? செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். செல்ஃப் கண்ட்ரோல் மிஸ் ஆகக்கூடாது. என்னை பார்த்து மறைக்கிறேன்? ஒழுங்காக சொல்லி கொடுத்தேன். மறைக்கலன்னு சொல்ல, மறைக்கிறேன்னு சொன்னேன். மறைக்கலையா? சரி, ஆல் தி பெஸ்ட். இப்போ என்ன செய்ய போகிறீங்க? இப்போ ரைட் டர்ன் எடுக்கணும். ரைட் டர்ன்னா ஃபார்வர்டில் ரிவர்ஸ்லையா? ரிவர்ஸ் பார்க்க போகிறேன். ஃபார்வர்டில் போயிட்டு ரிவர்ஸ் வர போகிறீங்க. ஓகே. இதுக்கு ஆஸ்ட்ரேட் உண்டா? கிடையாது. ஸ்டீரிங் வலது பக்கம் திருப்பினா வலது பக்கம் வண்டி எங்கே போகும்? ஸ்டீரிங் வலது பக்கம் திருப்பினா வண்டி எங்கே போகும்? சார் இங்கிலீஷ் வலது பக்கம். ரைட் சைடு ஸ்டீரிங்கை திருப்பினீங்கன்னா வண்டி எங்கே போகும்? ரைட் சைடு தான் போகும். லெஃப்ட் சைடு திருப்பினா லெஃப்ட் சைடு. இப்போ குழப்பம் இல்லையா? தெளிவாக இருக்கீங்கள? சரி, வலது பக்கம் சுற்றுக்கு எத்தனை சுற்று? 2. சரி, போகும். போடுங்க கியர். எந்த கியர் போட்டுக்க? ஃபஸ்ட்டு கியர். சரி, ரைட்டில் போகலாமா?
12 கையில் மெதுவா ம் ம் எடு அவ்வளோதான் நிப்பாடு கிளச் பிரேக் கிளச் பிடிக்காமல் நிப்பாடக்கூடாதுன்னா போடு ரிவர்ஸ் கேர் போடு இப்போ எங்கே பார்க்கணும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாடி ரெடியூஸ் நாங்கள் பார்த்துக்கணும் நீ எந்த ரோட்டுக்கு போய் அந்த ரோடை பார்க்கணும் அப்படி தானே கை எங்கே வைக்கணும் 12 பின்னாடி வண்டி வர சைடு கண்ணாடி பார்த்துக்கோ வரலாம் போய் திருப்பி பார்ப்போம் ரோடு தெரியல திருப்பி நல்லா திருப்பி திருப்பி சரி 2 சுற்றிட்டியா கொஞ்சம் அந்த வண்டி ரோடுக்குள்ளே போதா அங்கே பார்த்துக்கோ ரோடுக்குள்ளே போதா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே பார்க்கணும் உள்ளே போதா போதும் இன்னும் கண்ணாடி பாரு வீட்டில் பாரு எந்த கண்ணாடி பார்க்கணும் லெஃப்ட் சைடு அப்போ ரோடு எண்டு லெஃப்ட் எண்டு வரணும்னா அந்த இரும்பு போஸ்ட் இதெல்லாம் உள்ளே போயிட்டா ரோடு தெரியாமிச்சா அப்போ உள்ளே போயிட்டு தான் இருக்குண்ணா சந்தேகம் இல்லையா சந்தேகம் இல்லை சைடு எண்டு தெரியட்டோம்னா நாட்டு தெரியட்டும் தெரியுதா எடுத்துரு அடுத்து 2 வருஷத்தை எடுத்துரு எடு லேசாக லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணி லேஸ் ஆசை கொடுத்துக்கோ பழத்துக்குள்ள வந்துட்டு லேஸ் ஆசை கொடுத்துக்கோ ஆசை கொடுத்துட்டேரி சத்தம் கேட்கணும் போதும் இன்னும் கொடுக்காத லெஃப்ட் லேஸ் அட்ஜஸ்ட் பண்ணு கிராஸ் அப்போ இல்லையா பாட்டி இது கஷ்டமாக இருக்கு எடுத்துடலாமா சரி லெஃப்ட் வரமா இல்லை கரெக்டாக நேரம் நிற்கா பார்த்துடலாமா உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து லெஃப்ட் மிரரில் ஒரு அடிக்கிறப்ப கரெக்டாக நிற்கிது அப்படி தானே சரியா நிற்கா இல்லையா ரைட் ஓகே வாழ்த்துக்கள் எடுத்துடலாம் திரும்பி எடுத்துருவேன் ரிவர்ஸ் எடுத்துடலாம்ல ஆச்சரியம் இப்போ என்ன பண்ண போகிறீங்க ரைட் திருப்பி நிப்பாட்டிட்டு ரிவர்ஸில் வர போகிறேன் ரைட் சைடு திண்டு இருக்கா திண்டு போடு எங்கே கல் கிடக்கா கல்லுக்கு போகக்கூடாது கரெக்டாக திருப்பி கரெக்டாக எடுப்பியா செல்ஃப் கண்ட்ரோல் முக்கியம் தலையை உருட்டக்கூடாது நீ அந்த ஒன்று தான் தப்பு பண்ணுத சுற்று பண்ணுறாரு அது கை மாற்றிட்டு அது சரியாக வந்துட்டு ஆனால் தலையை தான் உருட்டுத தலையை விட்டாத மெதுவாக சுற்றுனா ரைட்டுக்கு மெதுவாக சுற்றணும் ஆனால் தொடச்சே சுற்றணும் போட்டு நாட்டு 12 மெதுவாக சுற்று மெதுவாக 1 2 3 இப்போ நேரம் எடு 1 2 எடு 3 கிளச் பிரேக் இது பாட்டு தொடச்சே சுற்றணும் சொன்னோம்ல அப்புறம் ஏன் பிரேக் பண்ணுத பிரேக் பண்ணால் வண்டி அங்கே போயிடும் போடு அது மாதிரி கடைசி 2 சுற்று வேம சுற்று அப்படி சொல்லக்கூடாது கொஞ்சம் ரவுண்டு திண்டை பாரு வேறு எங்கேயும் பார்க்க தலையை விட்டாத அதை ஒட்டி போகணும் நீ இங்கேருந்து சுற்றி கிட்ட போய் சுற்றி அதை ஒட்டி போகணும் எத்தனை சுற்று சுற்று மெதுவாக சுற்று எண்ணிக்கோ நீயே எண்ணிக்கோ வெளியே எட்டி பாரு திண்டை பாரு தலையை விட்டாத திண்டு போலையில 3 சுற்றி இல்லை அவனுமே எங்கே பார்க்கணும் தலையை விட்டக்கூடாது சைடு தெரியுதா ஒரு சைடு தெரிஞ்சு ஒரு சுற்று எடுத்துரு 2வது சுற்று எடுத்துரு இப்போ நல்ல நேரம் வந்தப்பறம் 3 வருஷத்தை எடுத்தப்போ புரியுதா நேரம் வந்துட்டா ஓட விடாது கிளச்சை வீச்சுக்கோ நாட்டு பின்னாடி பார்த்து லெஃப்ட் ஓரமாக வரணும் பின்னாடி பாரு லெஃப்ட் ஓரமாக கொஞ்சம் வா இப்போ ரைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி லேஸா நல்ல நேரம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா வண்டி பாடி சரி நியூட்ரு பண்ணு ஹேண்ட் பிரேக் ரிலாக்ஸ் ஆகிக்கும் தெளிவாக எடுக்க முடியுதா இல்லையா 3 விஷயம் எதெல்லாம் கவனிக்கணும் ஐசைட்டு ஸ்டீரிங்கு மூவிங் பாயிண்ட் ஸ்டீரிங் எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டீரிங் 60%, ஐசைட்டு 20%, மூவிங் 20%. தெரியுதுல்ல அது கரெக்டாக ஃபாலோ பண்ண அவ்வளோதான் ஓகேவா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சொல்லி தேங்க்யூ என்ன பார்த்தீங்களா பாருங்கள் ஸ்ட்ரைட் ரிவேஸு ரைட் ரிவேஸு லெஃப்ட் ரிவேஸு பாலத்தில் ஏறும்போது ரிவேஸு எப்படி வெரைட்டிஸ் பார்த்தீங்களா இன்னும் இது மாதிரி நிறைய கிளாஸ்லாம் கொடுப்போன்னு விருப்பப்படுறேன் ஆனால் உங்கள் ஆதரவு இருக்கணும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குற்றம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா ரைட் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் தங்கம் வெளிச்சு போகிற இப்போ லெஃப்ட் சைடு ரிவர்ஸ் எடுக்க போகிறேன் ஃபார்வர்டில் போய்ட்டு ரிவர்ஸ் எடுப்பேன் இன்ஜின் ஓடிட்டு இருக்கா ஆஃப் ஆயிருக்கா ஓடிக்கிட்டு இருக்கு ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கா போடலை அப்போ எடுக்கலாமா சரி போடுங்க பார்ப்போம் எந்த கியர் போடணும் ஃபஸ்ட்டு கியர் போடுங்க சரி வண்டி மெல்ல மூவ் பண்ணி போங்க
நல்ல லெஃப்ட்டுக்கு 3 சுற்று சுற்றணும். மூவிங், ஸ்டீரிங், ஐசைட் 3 முக்கியம். புரியுதா? புரியுது. சத்தமாக சொல்லி அப்போ தான் புரியும். நல்லா புரியுது. நல்லாவே புரியுதா? அதான் மட்டும் ஃப்ளைட்டே ஓட்ட வேண்டியிருக்க. சுத்து 1 வச்ச மேய்ச்சிக்கோ. 2 சுத்து லெஃப்ட் ஃப்ரீலா. 3 எடுக்க ஆரம்பிச்சு. 1 எடுக்க ஆரம்பிச்சு. 1 2 நல்லா திரும்பிட்டோம்னா சைடில் பாரு ஒரு அடி கேப் வரும். வருதா? எடுத்துரு. லேசாக நாட்டி பார். நேராக போதா பார். நேராக போதா? அவ்வளோ நிப்பாட்டி. கிளச் பிரேக் போட்டு வேஸ்ட் கியர். கியர் போட கட்டினியா? இப்போ லெஃப்டில் இங்கே பாரு. 12 12 போட்டோம். கட்டு. தெளிவாக பார்க்கணும். தெளிவாக சுற்றணும்னா வண்டி மூவிங் மெதுவாக இருக்கணும்னா ரோடு தெரியுதா? பாலம் தெரியுது. ரோடு 3 சுற்று வேமஸ் சொல்லலாம்னா லெஃப்ட் ஃப்ரீ இல்லையா? தொடச்சா சுற்று. 1 2 வண்டி நகரம் நிற்கக்கூடாது. வண்டி நகட்டிட்டே சுற்று. முழுசாக சுற்று. 3 முழுசாக சுற்று. அவ்வளோதான். இனிமேல் லெஃப்ட் கண்ணாடி பாரு. லெஃப்ட் ரோடு தெரிய ஆரம்பிக்கிட்டோன்னா கட்டு. லெஃப்ட்டில் ரோடு தெரிய ஆரம்பிக்கிறதா பாரு. லெஃப்ட் கண்ணாடி மட்டும் பாரு. சைடில் ரோடு தெரியுதா? இன்னும் வாட்டம் இன்னும் வாட்டம். இப்பாட்டி இருக்காது. இப்பாட்டி எடுத்தால் டேரக்ஷன் மாறிடும்னா எடு. மெதுவாடு எடு. 2 வருஷம் எடு. போட விடாது. கிளச்சை மிச்சு பிரேக் மிச்சுக்கோ. ஆட்டு மெதுவாக நாட்டிக்கிட்டே 3 வருஷத்து இருக்கும். கடைசி சுற்று வந்தாச்சு. எடு. எடு. 9 மேலே கை வச்சுக்கோ. மெதுவாக ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணும். ரைட்டில் லெஃப்ட் போகுது இல்லையா? கிளச்சு பிரேக்கு. கிளச் பிரேக் நியூட்ரல் ஹேண்ட் பிரேக். வண்டி ஆஃப் பண்ணிடு. ஓட்ட கஷ்டமாக இருக்கு? இல்லை. ஓட்டிடல? ஓட்டிடலாம்ல? அப்போ அந்த வண்டி கொடுத்தா நீங்கள் ஓட்டிட்டீங்களா? சரி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வந்தாச்சு. சரியா? இதில் இன்ஜின் சவுண்டு மங்களம். கிளச்சு சவுண்டு விடும்போது சுபா மங்களம். ஆஸ்டே கொடுத்தனா மங்களமே. கிளாஸ் முடியுது. சரியா? இப்போ நம்ம ரேம்பில் நிற்கிறோம். பள்ளத்தில் நிற்க மேட்டில் நிற்கா? ஏலா மேட்டில் நிற்கி. அப்போ பள்ளத்தில் நின்னா வேஸ்ட் கேர் போட்டோம். இப்போ மேட்டில் நிற்கி. மேட்டில் தான் ஏறணும். அப்போ எந்த கேர் போடணும்? ஃபஸ்ட்டு கேர் போடணும். அது மூவிங் கேர் தான். ஃபஸ்ட்டு கேர் போடணும். மூவிங் கேரில் ஃபஸ்ட்டு கேர் போடணும். சரியா? ஆமாம். நார்மலாக இருக்கே எனக்கு தெரியுதா? டெஸ்ட்டுக்கு தான் கேட்பாங்க. சரியா? ரைட். இப்போ ஹேண்ட் பிரேக் ஆனில் இருக்கா? என்ஜின் ஓடிட்டுருக்கு. சரி. இப்போ கிளச்சு நல்லா சப்புன்னு மிதிச்சிங்க. வச்சுட்டிங்களா? எந்த கியர் போடணும்? போடுங்க. ரைட். காலை ஆஸ்ட்ரேட்டில் வச்சுக்கோங்க. ரைட்டு ஆஸ்ட்ரேட் கொடுங்க. கையை 1 நம்பர் வச்சுக்கோங்க. இந்த கை ஹேண்ட் பிரேக்கில் வச்சுக்கோங்க. ஈஸியாக கிளச்ச விடுங்க. என்ஜின் சொல்லி மாறும்போது ஹேண்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. சரியா? சன் மாறுதா? ஹேண்ட் பிரேக் எடுத்துருங்க. ஆசை கொடுங்க. ஆசை கட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இது கஷ்டமாக இருக்கு. கிளச் பிரேக் நியூட்ரல் ஹேண்ட் பிரேக். ரைட். பட்டன் நம்பிக்கை எடுக்கிட்டுருக்கேன்ல. டெஸ்ட்டுக்கு இவ்வளோதான். இது கஷ்டமாக இருக்கு. பாருங்கள், அழகாக 1.5 நிமிஷம். இதே 1.5 நிமிஷம் அங்கேயே எடுத்துடணும். ஹேண்ட் பிரேக் சரியாக போடல. போடுங்க. ரைட். எடுத்துடலாம்ல? போதுமா? ஓகே. ஆல் தி பெஸ்ட். இப்போ என்ன பண்ண போறீங்க? மேடு பள்ளத்தில் நிற்கிங்க அப்படி தானே? பள்ளம் எங்கே இருக்குது? பள்ளம் கீழே இருக்குது. பள்ளம் கீழே இருக்கா? ஃப்ரண்ட் சைடு இருக்குது சார். முன்னாடி இருக்குது. மேடு எங்கே இருக்குது? முன்னாடி இருக்குது. இப்போ நம்ம மேட்டில் ஏறணும். எந்த கியர் போடணும்? ரிவர்ஸ் கியர் போடணும். செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கீங்களா? மைனர் கண்ட்ரோலில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா? என்ஜின் ஓடி இருக்கா? ஆஃப் ஆயிருக்கா? என்ஜின் ஓடிட்டு. சரி. அப்போ செல்ஃப் கண்ட்ரோலாக தான் இருக்கிய. இப்போ வண்டி எதனால் நிற்குது? ஹேண்ட் பிரேக் போட்டுருக்கு. ஹேண்ட் பிரேக் போட்டுக்க தான் நிற்குது. சரியா? சரி. இப்போ கிளச்சை நல்லா மீதிங்க.
போடுங்க, ரிவர்ஸ் கியர் போடுங்க. போட்டாச்சா? கையை ஒன்றாம் பார் வச்சுக்கோங்க. இந்த கையை ஹேண்ட் பிரேக்கில் வச்சுக்கோங்க, எடுக்கக்கூடாது. பின்னாடி நல்லா திரும்பி பாருங்கள், பின்னாடி எல்லாம் சைடில் பாருங்கள். கிளச்சை மட்டும் நைஸாக விடுங்க, சவுண்டு மாறும்போது சவுண்டு மாறிட்டுன்னு சொல்லணும் எனக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னப்போ தான் ஹேண்ட் பிரேக் எடுத்து விடணும், புரியுதா? விடுங்க, பிரேக் விடாங்க. விடுங்க, அவ்வளோதான். அப்படியே வச்சுங்க, அப்படியே அசையாமல் வச்சுங்க. மாறிட்டா? இப்போ ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுங்க. லேஸ் அரை கிளச் விடுங்க. ரெண்டு மூவ் ஆகுதா இல்லையா? கஷ்டமாக இருக்கே. கிளச் பிரேக் நிப்பாட்டுங்க. கிளச்சு பிரேக்கு நிப்பாட்டிங்களா? அப்படியே பிரேக்லேயே எடுங்க. இனிமேல் அடுத்த அதே மாதிரி கிளச்சு சவுண்டு மாறணுன்னு சொல்லுங்கள். பிரேக் வச்சுங்க, போகக்கூடாது. அதே மாதிரி பிரேக்கை மிச்சுங்க. பிரச்சனை ஈஸியாக விடுங்க. சவுண்ட் மாறணுன்னு பிரேக்கை மட்டும் விடுங்க, வேமாடாங்க. அவ்வளோதான். பிரேக் விடுங்க, கிளச்சை விடக்கூடாது, பிரேக்கை மட்டும் விடுங்க. வண்டி மூவ் இல்லையா? இது கஷ்டமாக இருக்கே. எடுத்துடலாம்ல? ரைட். நிப்பாட்டுங்க. கிளச்சு பிரேக்கு நியூட்ரல் ஹேண்ட் பிரேக், நியூட்ரல் ஹேண்ட் பிரேக். இன்ஜின் ஆஃப் பண்ணுங்க. நிற்கிதா பாருங்கள், பிரேக் விட்டா நிற்கிதா? ஹேண்ட் பிரேக் ஒழுங்காக படிக்கலாம். ரைட். ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா? அவ்வளோதான். வாழ்த்துக்கள். எடுத்துடலாம்ல? இனிமேல் இதே மாதிரி ஃபஸ்ட் கியர் எடுக்கும்போது ஆஃப் சைடு சேர்த்து கொடுப்போம். இங்கே மேலே கொண்டு 5 தான் வேலை செய்யுது, ஃபஸ்ட் கியர் 6 வேலை செய்யும். ரைட். வாழ்த்துக்கள். போகலாம். இப்போ லெஃப்ட்டு போயிட்டு லெஃப்ட் வர போகிறேன், சரியா? லெஃப்ட்டு டேர்ன் பண்ணிவிட்டு ரிவர்ஸ்லேயே வர போகிறேன். ஹேண்ட் பிரேக் போடலே இல்லை, ஆஸ்ட்ரேட் கிடையாது. கால் பிரேக்கில் தான், தலையை உருட்டக்கூடாது. மறுபடியும் சொல்லுது அதானே? பிரேக் விட்டு மெதுவாக மூவ் பண்ணணும். மூவ் பாயிண்ட் பிடிச்சிக்க கூடாது. லெஃப்ட்டு ஃப்ரீ, வேகமாக சுற்றலாம். நேரம் எடுக்கும், மெதுவாக எடுக்கும். சுற்று வேகமாக சுற்று, 3 சுற்று வேகமாக சுற்று. சுற்று லட்சம் மிச்சு ஓட விடாது. மெதுவாக ஒன்றுனா எடு. 1 அடிச்சுட்டு 2 வெயிட் பண்ணு. எடுத்து நேரம் வந்துட்டா லெஃப்ட் வா கிராஸாக கொடுப்போம். நிப்பாட்டிடு. அவ்வளோதான். போடு, ரிவர்ஸ் கே போடு. ஆசை கொடுக்காத. இப்போ லெஃப்ட்டில் பாரு. 12 லெஃப்ட் ரோடு தெரிய ஆரம்பிச்சோன்னு எடுத்துடலாம், சரியா? நேராக பார்க்கணும். எங்கே பார்க்கணும்? வண்டி நேரம் எடுக்கும்போது லெஃப்ட் மிரர் பார்க்கணும். பாரு, ரைட்டில் பாரு. அப்படி தெரியுதா? சுற்று, மெதுவாக சுற்று. 1 வண்டி நகட்டு. நிப்பாட்டி சுற்றாத, நாட்டு. நீயே சுற்றிக்கோ, ஓட விடாத. இனிமேல் லெஃப்ட்டு கார்னரில் பாரு. லேசாக தெரிஞ்சவொன்னு ஒன்று எடு. நல்லா தெரிஞ்சப்பறம் 2வது எடு. நல்ல நேரம் வந்தப்பறம் 3வது பொறுமையாக எடு. எடுத்துட்டு லெஃப்ட்டை போய் பாரு. லேசாக ரைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ண பாரு. ரைட்டுக்கு திரும்ப லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணு. ரைட்டுக்கு இங்கே பாரு, ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணு. ஒன்று அட்ஜஸ்ட் ரைட்டுக்கு. நேரம்ட்டா டிப்பாட்டு. நியூட்ரல் காலுக்கு எடுத்துக்கோ. ரிலாக்ஸ் ஆகிக்கோ. வண்டி ஆஃப் பண்ணிடு. எடுக்க முடியுதா? கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா? இன்னும் எடுத்துருவியா? இன்னும் இந்த தப்பெல்லாம் காலைல பண்ண மாட்டேன். சரி, ரைட். வாழ்த்துக்கள். வெரைட்டி ஆஃப் ரிவேர்ஸ் கொடுத்தா மட்டும் காணாது. ஒவ்வொரு ரிவேர்ஸும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எடுக்க பார்த்தீங்களா? ஒரு மாணவன் எடுத்தால் அது அவன் திறமை. 2 மாணவன் எடுத்தாலும் திறமைன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா மாணவங்களும் எடுத்தால் அது இந்தியன் டிரைவிங் ஸ்கூலுக்கு பெருமை. புரியுதா? பாய்.